இங்க நம்ம ஹீரோ ஆகாஷ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு ஏதோ சம்பவம் பண்ணிட்டு பிரின்சிபால் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நியூ அட்மிஷன்ல வாணின்ற பொண்ணுமே உள்ள வருவா. அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே ஆகாஷுக்குமே இப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்ப அவரும் அந்த பொண்ணு எதிர்க்கே அந்த பசங்க திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப உள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஆகாஷும் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் அந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ பின்னாடியே போயிட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவா. ஆனா அவ கண்டு கூட மாட்டா. இப்ப கொஞ்ச நாள் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே கிடைச்சிடுறாங்க. இப்ப ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆகாஷ் போயிட்டு வாணி கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. அவளும் ஒரு மாதிரி நக்கலாவே அவனை பாப்பா. எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, உங்களை பார்த்தா கொஞ்சம் சீன் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. இப்ப அவளோ பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆகாஷும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ பேசுறத வச்சு பாக்கும்போது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஆகாஷும் வாணிக்கிட்ட போயிட்டு காலேஜ் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கதா வந்தான்னு சொல்லுவா. நம்ம ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசலாமான்னு சொல்லி கூப்பிடுவான். இப்ப அவளும் சிரிச்சுக்கிட்டே காலேஜ் பக்கத்துல இருக்க காஃபி கடைக்குமே போறாங்க. இப்ப ரெண்டு பேரும் காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு நீங்க இப்ப டிராயிங் காம்படிஷனுக்கு தானே போறீங்க, நானும் அந்த காம்படிஷன்ல கலந்துருக்கேன், என்னோட பைக் ரிப்பேர்ல இருக்கு, நானும் உங்க கூட வரலாமான்னு சொல்லி கேட்பா. இப்ப ரெண்டு பேருமே அந்த காம்படிஷனுக்குமே கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா வாணி கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் போய் சொல்லிட்டு அவ கூடயே போயிருந்திருப்பான். இப்ப ஆகாஷ் வரைஞ்சு வச்சத பாத்துட்டு இப்ப அவளுமே பயங்கரமா சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறாங்க.